ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க டாபிக் என்ன, 10th இங்கிலீஷ்க்கான ஸ்பாட் த எரர் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க். இந்த 5 மார்க் இது ஈஸியாக எடுக்கலாம். இல்லை நம்ம பார்க்கறதுக்கு முன்னால் என்னென்ன லெசன் நம்ம புக்கில் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா யூனிட் 1, 2, 3, 6 இந்த 4 யூனிட்ல இருக்குது. பேஜ் நம்பர் 12 மாடலோட பேஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க. 44 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்போஸ் அந்த பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம 83 வந்து டென்ஸு. நெக்ஸ்ட்டு 178 இது வந்து சப்ஜெக்ட் அண்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஓகேவா, புக்கில் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற பேஜ் நம்பர். ஓகேவா, இதை ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம ஸ்பாட் டே பார்க்குறப்போ என்னென்ன டாப்லேருந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது வந்து கொஸ்டின் நம்பர் என்ன பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 44. கொஸ்டின் நம்பர் 44 தான் ஸ்பாட் டே கேட்கக்கூடிய கொஸ்டின். ஓகேவா, என்ன டாபிக் கேட்பாங்க பார்ப்போம் வாங்க. டோட்டலாக ஒரு 6 டாபிக் கவர் பண்ணுறாங்க இந்த இடத்துல. சிங்குலர் ப்ளூரல் கேட்பாங்க, ஆர்டிகல்ஸ் ஏ அண்ட் அதை பேஸ் பண்ணி, ப்ரிப்போஷன், கன்ஜெக்ஷன், இஃப் கிளாஸ், டென்ஸு. இதை தவிர்த்து ரீசெண்டாக பார்த்த கொஸ்டின் பேப்பரில் 7th ஒன்னா சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட். இதை பேஸ் பண்ணியும் கேட்குறாங்க. ஓகேவா, டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனு, சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்டு, ப்ரிப்போஷனு, டென்ஸு, இஃப் கிளாஸு, டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். இதை பேஸ் பண்ணியும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இல்லை ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம இப்போ பார்ப்போம். ஓகேவா, பார்ப்போங்க. இது வந்து டோட்டலாக ஒரு 15 கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ்லேருந்து கேட்ட கொஸ்டின் தந்துருக்கேன். அதை ப்ராக்டிஸ்க்காக வச்சுடுங்க. இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதை உள்ளே போகலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஒன் சிங்குலர் ப்ளூரல். இந்த சிங்குலர் ப்ளூரல் பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்பாங்கன்னா இஸ், ஆர் அந்த சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி கேட்பாங்க. வாங்க பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். மெனி பாய்ஸ் இஸ் கிளவர். மெனி பாய்ஸ் இஸ் கிளவர். என்கிட்ட எது எரர் பார்த்தீங்கன்னா இஸ்னா எரர். ஏன்னா மெனி அப்படின்றது ப்ளூரல் ஃபார்ம். ப்ளூரல் வரும்போது இங்கே வர்பு என்ன பண்ணணும், ப்ளூரல் தான் வரணும். அப்போ இஸ் வரக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், ஆர். ஓகேவா, கரெக்ட் ஆன்சர் ஆர். இஸ் வந்து ராங். ஓகேவா, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மெனி அப்படின்றது ப்ளூரல் ஃபார்ம். அப்போது ப்ளூரல் வர்ப்னா அங்கே வரணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அதே கொஸ்டினை வேறு மாதிரி கேட்குறேன். மெனி எ பாய் ஆர் ஸ்ட்ராங். இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள். மெனி எ பாய் ஆர் ஸ்ட்ராங். இது கரெக்டான தப்பு. ஏன்னா இங்கே மெனி எ பாய் தான் வந்துருக்கு. ஓகேவா, அப்போது இங்கே இஸ் தான் வரணும். ஓகேவா, பாய் அப்படின்றது சிங்குலர் தானே, சிங்குலர் நவுன் தானே. இப்போ லாஸ்ட் சென்டென்ஸில் கூட பாய்ஸ் இங்கே வந்துருக்கு, பாய்ஸ் ப்ளூரல் ஃபார்ம். அப்போ இங்கே ப்ளூரல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இதே போல் கேர்ள்ஸ் வந்தால் கூட மெனி கேர்ள்ஸ் இஸ் கிளவர் வரக்கூடாது. அப்போ மெனி கேர்ள்ஸ் ஆர் கிளவர்.
எஸ் அப்படின்ற ப்ளூரல் ஃபார்ம் வந்தாவே இந்த பிளேஸில் நம்ம என்ன பண்ணோம், ப்ளூரல் ஃபார்ம் தான் போடணும். இங்கே சப்ஜெக்ட் என்ன, பாய் வந்திருக்கு. ஸோ ஆர் இஸ் தான் போடணும். ஓகேவா? சிங்குலர். மெனி எ பாய் அப்படின்ட்டு சிங்குலர். அப்போது சிங்குலர் நம்ம போட்டோம்னா யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு the crowd are strong. அந்த க்ரௌடில் ஸ்ட்ராங்காக இருக்குது சொல்கிறோம்ல. இந்த இடத்துல என்ன எரர் பார்த்தீங்கன்னா, க்ரௌட் அப்படின்றது என்னது, சிங்குலர். க்ரௌட் அப்படின்றது சிங்குலர். அப்போ ஆர் வரக்கூடாது, இஸ் தான் வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 20 kilometers or long distance. இந்த இடத்துல லிசன் பண்ணுங்க. 20 கிலோமீட்டர்ஸ் அப்படின்றது ஒரு யூனிட். ஓகேவா? இங்கே எஸ் இருக்குது, இங்கே ஆர்டர் காய்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த 20 கிலோமீட்டர்ஸ் அப்படின்றது ஒரு சிங்கிள் யூனிட்டை மென்ஷன் பண்ணுறது. சிங்கிள் யூனிட். அப்போது இங்கே ஆர் வராது, இஸ் தான் வரணும். ஓகேவா? 20 கிலோமீட்டர்ஸ் அப்படின்றது யூனிட் மென்ஷன் பண்ணுறதுனால இங்கே சிங்குலர் சப்வர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இதுக்கான பிடிஎஃப் ஃபைல் வந்து நம்ம புக்கில் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். ஓகேவா? 5th one, I received the information. I received the informations. Okay, wait. Informations. இல்லை எது எரர் பார்த்தீங்கன்னா, இன்ஃபார்மேஷன்ஸ் இது பார்த்தியாங்களா, எஸ் வரக்கூடாது. ஆக்சுவலாக இன்ஃபார்மேஷனுக்கு ப்ளூரல் ஃபார்மே இல்லை. நோட் பண்ணிக்கோங்க, நோ ப்ளூரல் ஃபார்ம். இந்த இன்ஃபார்மேஷனுக்கு எந்த விதமான ப்ளூரல் ஃபார்மும் இல்லை. அதனால் இங்கே எஸ் வரக்கூடாது. ஓகேவா? இன்ஃபார்மேஷன் தான். ஐ ரிசீவ் த இன்ஃபார்மேஷன், அதுபோல் தான் எஸ் வரக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் டாபிக், ஆர்டிகல்ஸ். ஆர்டிகல்ஸ் பற்றி நம்மளால் தெரியும், பட் தெரிஞ்சு வச்சுக்கலாம் இல்லை எக்ஸ்ட்ராவாக. இதை வச்சு எப்படி கொஸ்டின் போய் ஏ அண்ட் இந்த 3 பேஸ் பாயிண்ட் தான் நம்மளுக்கு வரும். இல்லை எங்கே ஒமிட் பண்ண தெரிஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக ரைட் பண்ணலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஸ்டின், the spent a hour at an university. சென்டென்ஸ் பாருங்க. The spent a hour at an university. ஏ நல்லா பாருங்க. அவர் அப்படின்றது எச்சிங்க சைலன்ஸ். ஓகேவா? அப்போ ஓ அப்படின்றது வரனால அதுக்கு முன்னால் ஆண்டாக யூஸ் பண்ணணும். இங்கே யூனிவர்சிட்டி நீங்கள் கேட்கலாம், யூனிவர்சிட்டி எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்கன்னா யூனிவர்சிட்டி இந்த யூ தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு முன்னால் ஆண்டோட ஏ தான் வரணும்.
ஓகே, அப்படி ஆல்ரெடி மாட்டியிருக்காங்க. they spent an hour at a university. ஓகேவா, ஏன் அப்படின்னா எச்சிங் சைலன்ஸ், அதனால் பிஃபோர் ஏன் யூஸ் பண்ணுறோம். யூனிவர்சிட்டி எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணுவோன்னா யூ, யூ அந்த ப்ரொனன்சியேஷன் வரனால இங்கே ஏ யூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் கொஸ்டின், I met an European. I met an European. இந்த யூரோப்பியன் அப்படின்றது சவுண்டு யூ, அதாவது நான் இப்போ ஒரு விஷயம் சொன்னல, இந்த கண்டென்ட்டு யூனிவர்சிட்டின்னு, அதே போல் தான் நிறைய பேர் யூரோப்பியன் சொல்லுவாங்க. ராங் ப்ரொனன்சியேஷன் யூரோப்பியன். வந்து இங்கே சைலன்ஸ் போட்டுங்க. அதாவது சாரி மாட்டி சொல்லிட்டேன். இந்த யூ அப்படின்றத அப்படின்ற சொல்கிற யூ, இந்த யூ ப்ரொனன்சியேஷன் வரும். ஓகேவா, ஸோ இங்கே ஹேண்டோட ஏ தான் வரணும். ஓகேவா, யூரோப்பியன் யூனிவர்சிட்டி எல்லாமே ஏ தான் வரணும். ஓகேவா, அதே போல் யூனியன் அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், இந்த தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்து கொஷின்ஸ் என்னன்னா, he started to USA yesterday. He started to USA. இந்த USA, UK நம்ம அப்படியே வரும்போது பிஃபோராக ட யூஸ் பண்ணோம். ஓகேவா, இப்போ சரி நோட் பண்ணிக்கோங்க. USA, UK, UAE இது மாதிரி வந்துன்னா பிஃபோராக என்ன யூஸ் பண்ணோம், ட போடணும். ஓகேவா, நெக்ஸ்ட் ஃபோர்த் எக்ஸாம்பிள். ஒரு சில டைம் 2, 3 நிறைய வரும். ஓகேவா, இப்போ பாருங்க, we admire sun, moon, Bible and Quran. உலகத்திற்கு ஒரே ஒரு பொருளை மட்டும் குறிப்பிட்டா, இந்த சன்னு, மூணு, பைபிளு, குரான் எல்லாமே ஒரே புக்கு, ஒரே ஒன்றான். இந்த உலகத்தில் ஒரே ஒரு பொருள் தான் ஒரே ஒரு சண்டை இருக்குது. 3 ஒன்றே தான் இருக்குது. பைபிள்னு ஒரு புக்கு ஒன்றா இருக்குது. குரான் அப்படின்ற ஒரு புக்கு தான் இருக்குது. இது மாதிரி ஒரே ஒரு பொருளை மட்டும் குறிப்பிட்டு சொன்னால் அது பிஃபோராக த யூஸ் பண்ணும். த சன், த மூன், த பைபிள், த குரான். புக்கு நேம் வந்தாவே ஒரு பர்டிகுலர் சொன்னாவே த யூஸ் பண்ணும். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் டாபிக் சொல்லும்போதே நோட் பண்ணிக்கணும் நம்ம. தேர்ட் ஒன், ப்ரிப்போஷன். ப்ரிப்போஷன் டாபிக் பார்த்தீங்கன்னா பாருங்கள், எக்ஸாம்பிள், he fell across the river. இல்லை என்ன மிஸ்டேக் கண்டுபிடிங்க. இல்லை அக்ராஸ் அப்படின்ற மிஸ்டேக். ஏன்னா அக்ராஸ் அப்படின்ற வரக்கூடாது, இன்டூடா வரணும். he fell into the river. அந்த ரிவருக்குள்ளே போயிட்டான். அக்ராஸ்னால் கிராஸ் பண்ணி போட்டு, இங்கே ஃபில்னா கீழே உள்ளே போட்டு, அப்போது உள்ளே போகிறப்போ ஆற்றினுள் அப்படின்ற மீனிங் வரணும். அப்போது இன்டூடாக வரணும். ஓகேவா,
Second one, the headmaster's room is in upstairs. இந்த பிளேஸில் என்ன எரர் பார்த்தீங்கன்னா இன்னும் வரக்கூடாது. ஹெட்மாஸ்டர்ஸ் ரூம் இஸ் அப்ஸ்டர் அந்த மாதிரி தான் வந்துட்டு தவிர இன்னும் இந்த பிளேஸில் வரக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு I told to him the matter. ஐ டோல்டு டூ வரக்கூடாது. ஏன்னா டோல்டு வந்து ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சில் படிச்சுட்டு போட்டு டோல்டுக்கு அப்புறம் செட் டூ வந்து டோல்டாக மாறும் சொல்லியிருக்கோம். அந்த டூ வந்து இந்த இடத்துல வரக்கூடாது. ஓகேவா? ஐ டோல்ட் இம் த மேட்டர். ஓகேவா? ஐ டோல்ட் இம் த மேட்டர். டூ வரக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன், he prefers coffee than tea. இது என்ன நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஓகேவா? இப்போ ப்ரெஃபர் வந்தாவே இங்கே டன்னு கூட டூடாக வரணும். இது மாதிரி ப்ரெஃபர் வந்தாவே டன்னு வரக்கூட டூடாக வரணும். இதில் நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ப்ரெஃபரு, ப்ரியர், ஓவிங், டியூ, காமன், ஃபெய்த்ஃபுல். இது மாதிரி எது வந்தாலுமே என்ன வரும்? டூடாக வந்துடும். ஓகேவா? எல்லாம் சைடு பை சைடு நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி ஓவிங் இல்லை, ஓவிங். ஓகே. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், the shared the money between them. They shared the money between them. இப்போ 2 பேரை மென்ஷன் பண்ணும்போது, மேற்பட்டவங்களை மென்ஷன் பண்ணும்போது அந்த பிளேஸில் பிட்வீனுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்னா அமௌண்ட்டாக யூஸ் பண்ணணும். தே ஷேர் த மணி டெம். இந்த பிளேஸ் 2க்கு மேற்பட்ட மோர் தென் 2 மெம்பர்ஸை நம்ம மென்ஷன் பண்ணுறோன்னா அந்த பிளேஸில் பிட்வீன் வரக்கூடாது, தென் அமாங் தான் வரணும். ஓகேவா? they shared the money among them. ஓகேவா? நெக்ஸ்ட்டு content. Conjunction.
கன்ஜெக்ஷன் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த ஃபேன் பாய்ஸ் அந்த இதை பேஸ் பண்ண கேட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக வேறு என்ன கேட்பாங்க பார்த்தீங்கன்னா அண்டு, பட்டு, எட்டு, ஸோ, பிகாஸ், டோ, ஆஸ், தட், ஃபார் இந்த மாதிரி கன்ஜெக்ஷன் பேஸ் பண்ண கேட்பாங்க. இப்போது டோ he is rich, but he is happy, he is unhappy. இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா டோ அப்படின்ற வந்துச்சுன்னா பட் வரக்கூடாது. இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒன்று எட்டணும். இஸ் ரிச் பட் இஸ் அன்ஹாப்பி அந்த மாதிரி எல்லாம் இல்லைன்னா டோ இஸ் ரிச் இஸ் அன்ஹாப்பி ரெண்டுத்துல ஏதோ ஒன்று ரிமூவ் பண்ணிடணும் நீங்கள். ஓகேவா? இது மட்டும் இல்லை, பட் இந்த எட்டு, ஸ்டில் இது மாதிரி வரக்கூடாது. டோ வந்தா எட்டு, ஸ்டில் இது கூட நீங்கள் இருக்கக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் சென்டென்ஸ். He is so weak and he cannot walk. பாருங்க, he is so weak and he cannot walk. அண்டு தான் மிஸ்டேக். ஏன்னா அண்டு வரக்கூடாது. ஸோ வந்துன்னா தட், நாட், கேனாட் இதான் வரணுமே தவிர, ஸோ தட் அப்படின்ற கன்ஜெக்ஷனாக வரணுமே தவிர அண்டு வரக்கூடாது. அப்போ தட் he is so weak that he cannot walk இந்த மாதிரி தான் வரணுமே. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் பாருங்க. இதுலேயே இன்னொரு கொஸ்டின். he has been reading since 2 hours. அதாவது இது ப்ரிப்போர்ஷன் ஆஃப் டைமில் சொல்லலாம். இந்த கன்ஜெக்ஷன் டாபிக் சம் ஆஃப் டைம்ஸ் வரலாம் அந்த டாபிக்குள்ளே. ஓகேவா? இந்த சின்ஸு ஏன் இங்கே வரக்கூடாதுன்னா ஃபார் தான் வரணும். ஏன்னா ஒரு நம்பர்ஸை சொல்லும்போது பிஃபோராக சின்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ஃபார்டாக யூஸ் பண்ணணும். 2 அப்படி நம்பர் தானே, இந்த 2 நம்பர்னால இங்கே ஃபார்டாக யூஸ் ஆகணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே போல் நம்பர்ஸ், லெட்டர்ஸ் அதே விஷயம். இங்கே 2 அப்படின்றது என்ன இருக்குது, ஓடாக இருக்குது, ஒரு லெட்டராக இருக்குனால அந்த டைம்லேயே சின்ஸ் ஃபார் யூஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இன்னொரு சென்டென்ஸ் பாருங்கள். she has been அதே சேம் தான் பாருங்கள். reading for 8 a.m. she has been reading for 8 a.m. ஒரு செயலை ஸ்டார்ட் பண்ண டைமை மென்ஷன் பண்ணும்போது அந்த இடத்துல ஃபார் யூஸ் பண்ணக்கூடாது, நான் நம்பர் சொல்லும்போது. அப்போது சின்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இஃப் கிளாஸ். நெக்ஸ்ட் டாபிக் இஃப் கிளாஸ். இந்த இஃப் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிஷனல் கிளாஸ் பேஸ் பண்ணி 3 டைப்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அந்த 3 டைப்ஸ் நீங்கள் தெரிஞ்சிட்டாவே ஈஸியாக நீங்கள் ரைட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் டைப் 1 பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ். இஃப் கிளாஸில் V1 வந்துன்னா மெயின் கிளாஸ் ஃப்யூச்சரில் வரணும். ஓகேவா?
இஃப் கிளாஸ் ஃபஸ்ட் வெர்பு வந்து V1 ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்துச்சுன்னா மெயின் கிளாஸ் வரக்கூடிய வெர்பு ஃப்யூச்சரில் வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட் டைப் 2. இஃப் கிளாஸில் வர்பு வந்து பாஸ்ட் டென்ஸில் வந்துதுன்னா மெயின் கிளாஸுடைய வர்பு வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டைப் 3. இஃப் கிளாஸில் வர்பு பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக இருந்துச்சுன்னா மெயின் வர்பில் என்ன பண்ணணும்? would, could, would, could இது வரணும். ப்ளஸ் have ப்ளஸ் வர்போட third form பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேவா? இந்த ஃபார்மேட் நீங்கள் தெரிஞ்சினா மட்டும்தான் இந்த கிளாஸ் வந்து அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம். இஃப் ice melts, it would become water. If ice melts, it would become water. ஒரு சயின்டிஃபிக் ஐஸ் மெல்ட்ஸ் அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸ் வந்திருக்கனால ஃபஸ்ட் கண்டிஷன் படி ரியாலிட்டி, அதாவது உண்மைத்தன்மை கொண்டு இருக்கு. அப்போது உட்டு வருமானா வராது. இட் பிகம் வாட்டர் வந்தால் போதும். ஓகேவா? இட் பிகம் வாட்டர், உட்டு வரக்கூடாது இடத்துல. ஓகேவா? ப்ரெசன்ட் டென்ஸ் தான் வாயிடணும். பிகம் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சென்டென்ஸ். இஃப் I was a bird, I would fly. If I was a bird, I would fly. இந்த பிளேஸில் மெயின் கிளாஸில் would வரனால இங்கே வாஸ் போல் வேர்டாக வர்றோம். ஓகேவா? மெயின் கிளாஸ் ஐ வுட் ஃப்ளை, இஃப் கிளாஸ் வந்து கம்ப்ளீட் ஆகாது. ஸோ மெயின் கிளாஸை கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஐ வுட் ஃப்ளை அப்படின்றது வுட்டு வரனால இங்கே வந்து வேர்டாக வரணும். ஓகேவா? இது வந்து கண்டிஷன் கிளாஸுடைய ஒரு கான்செப்ட். நெக்ஸ்ட்டு கான்செப்ட் போகலாம். நெக்ஸ்ட்டு டென்ஸ். டென்ஸில் salt always, dissolved, in water. ஆல்வேஸ் அப்படின்றது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வரக்கூடிய கீவேர்டு. ஓகேவா? அப்போது வர்பு வந்து டிசால்வ்டு வரக்கூடாது. இது கீவேர்டு, ப்ரெசன்ட் டென்ஸில் வரக்கூடிய கீவேர்டு மாதிரி. அப்போது டிசால்வ் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ உலக உண்மை, வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய உண்மை தானே. சால்ட் வாட்ரு எப்போவுமே சால்ட் வந்து தண்ணியில் போட்டு டிசால்வ் ஆகிடும். எல்லாருக்குமே தெரிஞ்சுட்டு தானே. அப்போ இங்கே ப்ரெசன்ட் தான் வரணும். இங்கே அப்போ என்ன வரணும்? டிசால்வ்ஸ். ஆன்சர் dissolves.
ஓகேவா. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் மணி மேக் many things. இந்த சென்டென்ஸில் மணி அப்படின்றது சிங்குலர் நவுன். மணி அப்படின்றது சிங்குலர். இங்கே மெனி திங்ஸ் மேக் அப்படின்றதுனால வர்போட தேர்ட் பர்சன் சிங்குலர் நவுன். தேர்ட் ஒன்றான மணி அப்படின்னு ஜென்ரலாக தேர்ட் பர்சன் சொல்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வர்போட எஸ் வரணும். ஓகேவா. மேக்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் ஐ hearing a strange noise. இந்த பிளேஸில் இயரிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஃபார்மில் வருது. ஓகேவா. நான் ஆல்ரெடி சொல்லிக்க டென்ஸில் எப்பவுமே வர்போட மெயின் வர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் இருந்துச்சுன்னா டென்ஸ் ஃபார்மில் பொறுத்த வரைக்கும் பிஃபோராக பி ஃபார்ம் வர்பு இருக்கணும் சொல்லியிருந்தேன். பிஃபோராக பி ஃபார்ம் வர்பு இருந்தால் மட்டும் அது கண்டினியூஸ் ஃபார்ம் சொல்கிறோம். அப்போது ஐ இயரிங் எ ஸ்ட்ரேஞ்ச் நாய்ஸ் அப்படின்றது தப்பு. அதில் என்ன வரணும்னா இயரிங் பிஃபோராக என்ன வரணும், பி ஃபார்ம் வர்பு ஆம் வரணும். இங்கே ஐ சிங்குலர்ஸ் ஐ வரனால ஆம் வரும். ஓகேவா. ஐ ஆம் இயரிங் எ ஸ்ட்ரேஞ்ச் நாய்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஃபோர்த் ஒன் we should help the poor. We should help the poor. should வந்து வரனால இங்கே ஹெல்ப்டு வரக்கூடாது, ஹெல்ப் வரணும். ஷுட்டுக்கு அப்புறமா ப்ரெசன்ட் வர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா. வி ஒன் தான் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணணும். V2 வரக்கூடாது. ஓகேவா. நெக்ஸ்ட் கண்டென்ட் போகலாம். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். Kala is tallest girl in the class. இதில் பார்த்தீங்கன்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு இருக்குது. டாலஸ்ட் அப்படின்னு சூப்பர்லேட்டிவ் டிகிரி. சூப்பர்லேட்டிவ் டிகிரி வந்தாவே பிஃபோர் என்ன வரணும், த வரணும். ஓகேவா. சூப்பர்லேட்டிவ் டிகிரி வந்தாவே தே யூஸ் பண்ணணும். ஓகேவா. நெக்ஸ்ட் சென்னை இஸ் one of the biggest city in India. இதில் என்ன எரர் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன் ஆஃப் த அப்படின்னு வந்தாவே நவுனை வந்து ப்ளூரல் தான் ரைட் பண்ணும். அப்போது சிட்டி அப்படின்றவர் ப்ளூரல்னா சிட்டிஸ். இங்கே ஒன் ஆஃப் த அப்படின்னு வந்தாவே நவுன் எப்படி வரணும், எஸ் ஃபார்ம் ப்ளூரல் ஃபார்ம் தான் ரைட் பண்ணும். ஓகேவா.
நெக்ஸ்ட்டு நித்யா இன்ஸ்டாலர் டு நேவி. நித்யா இஸ் டாலர் டு நேவி. இங்கே டாலர் அப்படின்றது கம்பேர் டு டிகிரியில் வரக்கூடியது. அப்போது டூ இங்கே வரக்கூடாது, டன் வரணும். ஓகேவா? கம்பேர் டிகிரினாவே டன் வரணும். இதை தவிர்த்து நீங்கள் என்ன தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸில் கேட்ட சம் ஆஃப் கொஸ்டின்ஸை 15 கொடுத்துருக்க, எக்ஸ்ட்ரா ஒரு சில கொஸ்டின் தரேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஒரு சம் ஆஃப் கொஸ்டின். இப்போ எக்ஸாம்பிள், எவரி ஸ்டூடெண்ட் லைக் த டீச்சர். எவரி ஸ்டூடெண்ட் லைக் டு த டீச்சர். இங்கே எரர் பார்த்தீங்கன்னா லைக், என்ன ரீசன் சாரி, எவரி ஸ்டூடெண்ட் லைக் வரக்கூடாது, லைக்ஸ் வரணும். ஓகேவா? எவரி ஸ்டூடெண்ட்ஸ் லைக்ஸ், எவரி ஸ்டூடெண்ட் லைக்ஸ் த டீச்சர். ஓகேவா? அதே போல் மை ஃப்ளைட் departs in 5 AM. நான் சொல்லியிருக்க டைம் மாதிரி மென்ஷன் பண்ணும்போது இன்னும் வருமானா வராது. இன்னும் வராது, அதுக்குள்ள என்ன வரணும், அட்டு வரணும். ஓகேவா? இதில் நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க பார்ப்போம், எப்படி கேட்டிருக்காங்கன்னு. யூ மே ஸ்பீக் பொலிட்லி டு த எல்டர்ஸ். மே ஸ்பீக்கிங்க பார்த்தீங்கன்னா உங்கள் எல்டர்ஸுக்கு ரொம்ப பொலிட்டாக பேசுங்க சொல்கிறாங்க. அப்போது கம்பல்சரியாக ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. அப்போது ஷுட் ஸ்பீக் தான் வரணும். மே ஸ்பீக் வரக்கூடாது, ஷுட் ஸ்பீக் கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும் நீங்கள், அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, திஸ் இஸ் த பாய் ஊம் ஒன் த ரேஸ். இங்கே ஊம் வரக்கூடாது, ஏன்னா இந்த இடத்துல ரிலேட்டிவ் ப்ரொனவுன் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நவுனோ இந்த சைடு வர்பு இருந்தால் இங்கே ஊம் வரக்கூடாது, ஊடா வரணும். ஓகேவா? he came late to school yesterday. எவ்ரிடே அவன் லேட்டாக வரான். அப்போ இங்கே பாஸ் வர்பு வரக்கூடாது, கம்ஸ். ஓகேவா? ப்ரெசன்ட் டென்ஸ் தான் வரணும் இங்கே. ஓகேவா? ஏன்னா இங்கே எவ்ரிடே இருக்குல்ல, எவ்ரிடே ப்ரெசன்ட் டென்ஸுக்கான கீவேர்டு. ஓகேவா? இந்த மாடலுக்கு நம்ம பார்த்துருக்கோம். தோ he was hungry but he did not eat. பட் வரக்கூடாது. ஓகேவா? தோ he was hungry he did not eat. இல்லைன்னா ரெண்டுத்துலேயும் ஏதாவது ஒன்று ரிமூவ் பண்ணியிருந்தீங்க. இது வெரி இம்பார்ட்டன்ட் மாடல். ஓகேவா? தோ இல்லை பட் ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ரைட் பண்ணும். தோ he was hungry he did not eat. அப்படிலாம் இல்லை he was hungry but he did not eat. இந்த ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று ரிமூவ் பண்ணிட்டு ரைட் பண்ணும். ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் கொஷின், இஸ் திஸ் எ புக் தட் யூ வாண்டட் டு பை. இங்கே ஏ வரக்கூடாது, ஏன்னா இஸ் திஸ் த புக் தான் வரணும். ஆர்டிகல்ஸில் நம்ம படித்தோம். ஓகேவா? புக்கு பிஃபோராக தான் வரணும். அந்த புக்கை நான் வாங்கினேன் அந்த மாதிரி மீனிங் சொல்கிறனால ஒரு பர்டிகுலர் புக்கை அங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஐ பாட் அண்ட் புக் திஸ் மார்னிங். ஐ பாட் அண்ட் வரக்கூடாது, புக்கு மாதிரினால வரணும். ஐ பாட் த புக் திஸ் மார்னிங். நான் அந்த புக்கை இன்றைக்கி வாங்கினேன், இந்த மார்னிங் நான் வாங்கினேன்.
ஓகேவா? ஷி கோஸ் டு த மார்க்கெட் எஸ்டர்டே. இங்கே கோஸ் வரக்கூடாது, ஏன்னா எஸ்டர்டே வந்துருக்கு பாஸ்ட் டென்ஸில் வேணும். அப்போது வென்ட், கோக்கான பாஸ்வேர்ட் வென்ட். ஓகேவா? கோஸ் ஏன் வரக்கூடாதுன்னா இங்கே எஸ்டர்டே இருக்குது. எஸ்டர்டே பாஸ்ட் டென்ஸுக்கான கீவேர்டு. ஓகேவா? 8.1 We have not eaten anything from a long time. We have not eaten anything from a long time. இங்கே யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா ஒரு பாஸ் பண்ணிட்டு அதுக்கு ஆன்சர் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே, ஆன்சர் ஃப்ரம்மு வரக்கூடாது. ஓகேவா? ஃப்ரம் போல் ஃபார் ஏ லாங் டைம் பண்ணும். நெக்ஸ்ட், Sundar is either a cricket player nor a football player. இந்த எய்டர் வந்தால் இங்கே நார் வரக்கூடாது, ஆர் தான் வரணும். நான் சொல்லியிருக்கேன், அதாவது எய்டர் வந்தால் ஆர் வரணும், நெய்டர் வந்தால் நார் வரணும். எனக்கு ஞாபகம் சொல்லியிருக்கேன். ஓகேவா? வெரி இம்பார்ட்டன்ட். பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்பாங்க. We watch the sheep gazing in the field. ஷீப்ஸ் வரக்கூடாது, ஏன்னா ஷீப்புக்கு ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது. ஸோ ஷீப் தான் வரணும், எஸ் வரக்கூடாது. சாரி. நெக்ஸ்ட், த ஷிப் வித் இட்ஸ் க்ரூ வேர் ட்ரவுண்ட். வேர் வரக்கூடாது இந்த இடத்துல. ஓகே, வாஸ் வரணும். க்ரூ வரதுனால பாஸ்ட் சிங்குலர் பாஸ்ட் டென்ஸ் சிங்குலர் வரணும். பாஸ்ட் கண்டினியூஸில் சப்ஜெக்ட் சிங்குலர் வரதுனால இங்கே வாஸ்டாக வரணும். ஓகேவா? He is angry on me. இங்கே ஆன் ப்ரெப்போசிஷன் வரக்கூடாது, விட்டு தான் வரணும். கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஹெல்ப்ஸ் இன் ரீக்ரியேஷன். ஹெல்ப்ஸ் வரக்கூடாது, ஏன்னா கேம்ஸு ஸ்போர்ட்ஸ் ரெண்டுமே ப்ளூரலில் வருது. ஓகேவா? அப்போது ஹெல்ப்டாக வரும், எஸ் வரக்கூடாது. த poet அண்ட் ஆக்டர் ஆர் டெட். ஆக்டர் வரக்கூடாது, த ஆக்டர் வரணும். ஐ லைவ் இன் யூஎஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ். இந்த மாதிரி மென்ஷன் பண்ணப்பட்டு பிஃபோராக என்ன ஆர்டிக்கல் யூஸ் பண்ணணும்னா த யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஓகேவா? டோட்டலாக 15 பார்ட் இருக்கும். இதோடைய பிடிஎஃப் ஃபைல் நம்முடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்லோட் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? இதில் தவிர்த்து வேறு என்ன உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேளுங்க. தேங்க்யூ.